விவசாயிகளுக்கு விருந்து, பந்தல்காரனுக்கு தங்க மோதிரம், அதிரடியை காட்டிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். தாமேகா மாநாட்டில் முதலில் கட்சியின் மாநாடு நடைபெறும் என்று அறிவித்த நாளில் முதல் பல்வேறு தடைகள் அதுக்கடுத்தாங்க மாநாட்டெல்லாம் முடிச்சிருக்காங்க. சேலம், திருச்சி, மதுரை என தொடங்கி பல இடங்களில் மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மாநாட்டுக்கு இடம் தேர்வு பெரிய ஒரு பிரச்சனை அமைந்துள்ளது. இப்போ நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம விஜய் அவர்கள் விவசாயிகளுக்கும் சரி, பந்தல்காருக்கும் சரி, பல கிஃப்ட்டுகளும் சரி, விருந்துகள் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதான் பார்க்க போறோம். மறந்துடாம உங்களுக்கெல்லாம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப பிடிச்ச லைக் தட்டி விட்டுருங்க. டிவி கேட்க ஓட்டு போல இருந்தால் கமால பின் பண்ணிட்டு போங்க. கடைசியில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சாலையில் மாநாடு நடைபெறும் என்று அதிகூலமான அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு கடந்த அக்டோபர் மாதம் 27 விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் அடுத்த வீசாலையில் நடைபெற்றுள்ளது. இந்த மாநாட்டில் வீசாலை பகுதியில் சுமார் 170 ஏக்கர் நிலமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழக மாநாட்டில் சுமார் 10 லட்சமுக்கு மேற்பட்டவர் கலந்து கொண்ட நிலையில் தாமேகா தலைவர் விஜய் தனது கட்சியின் கொள்கையை விஜய் அறிவித்துள்ளனர். தாமேகா மாநாட்டை நடத்த தமிழக அரசும் பல கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. அதனை தொடர்ந்து தான் அந்த மாநாட்டுக்கும் சரி இடம் தேர்வு செய்யும் வேலையில் மும்முரமாக நடைபெற்றுள்ளது. தாமேகா மாநாட்டுக்கு விக்கிரவாண்டி சாலையில் பகுதியில் சுமார் 170 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மாநாடு ஒரு பிரம்மாண்டமாக நடைபெற்றுள்ளது. மாநாட்டுக்கு இடம் கொடுத்தவர்களுக்கு பணம் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விவசாயிகளுக்கு மாடு மற்றும் கன்றுகள் வழங்கப்பட்டுள்ளது. அப்போதைய நிலம் கொடுத்தவர்களுக்கு சென்னையில் ஒரு விருந்து சரிங்களா அந்த பணிச்சல அழைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டுக்கு நிலங்களை பயன்படுத்தி விட்டு மீண்டும் விவசாய பயன்பாட்டுக்கு ஏற்ற வகையில் ஏற்பாடு செய்து கொடுப்பதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில தான் மாநாட்டுக்கு இடம் கொடுத்த விவசாயிகளுக்கு இன்று பனையூர்ல ஒரு விருந்தளிக்குமாறு நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. சாப்பாடு எல்லாம் போட்டிருக்காப்ப சென்னை பனையூர் உள்ள கட்சி அலுவலகத்தில் இன்று மதியம் விருந்து அளிக்கப்படுகிறது. விக்கிரவாண்டியில் வீசாலையை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் 2 பஸ்கள் மூலம் அழைத்து வரப்பட்டுள்ளனர். விவசாயிகள் அலுவலகத்தில் வரும்போது செல்போன்கள் எடுத்து செல்ல அனுமதி இல்லை என்றும் அவர்கள் வந்த பேருந்திலே கைபேசியை செல்போனை வைத்து விட்டு வர சொல்லி கட்சி தலைமை அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அவர்களுக்கு இன்று மதியம் பனையூர் விஜய் அவரது கையால் விருந்து அளிக்கிறாப்ல என்று கூறப்பட்ட நிலையில் விஜய் பனையூர் இல்லத்துக்கு வருவதற்கான விவசாயிகளுக்கு முன்பே எப்படின்னா அனந்தனை எல்லாம் போட்டிருக்காங்க. விருந்து எல்லாமே விவசாயிகள் வெகு நேரம் காத்திருக்க வேண்டாம் என்ற எண்ணத்தில் தாமேகா தலைவர் விஜய் பனையூர் அலுவலகத்துக்கு வருவதற்கு முன்பே விருந்து நிகழ்ச்சி துவங்கி உள்ளது. விவசாயிகள் விருந்து சாப்பிட்ட பின்னர் தான் அவர்களை விஜய் சந்தித்து உள்ளனர். தமிழக வெற்றி மாநாட்டுக்கு இடம் வழங்கிய விவசாயிகளுக்கு மற்றும் நில உரிமையாளருக்கு வழங்கப்பட்ட உணவில் சாதம், வடை, பாயாசம், பொரியல், சாம்பார், வத்த குழம்பு, ரசம், மோர், அப்பளம் ஆகியவற்றை விருந்தில் இருந்துள்ளது. மாநாட்டில் இடம் வழங்கிய விவசாயிகளுக்கு மற்றும் நில உரிமையாளர்கள் அனைவரையும் தாமேகா தலைவர் விஜய் நன்றி தெரிவித்துள்ளனர். பின்னர் தான் அவர்கள் அனைவரையும் கட்சியின் சார்பில் பூ, பழங்கள், ஆடைகள் ஆகியவை அடங்கிய ஒரு கட்டப்பை பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக வெற்றி கழக மாநாட்டில் பந்தல் அமைத்த விஸ்வநாதன் என்பவருக்கு தங்க மோதிரம் ஒன்றை தாமேகா தலைவர் விஜய் பரிசாக அளித்து உள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டுக்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் மற்றும் நில உரிமையாளர்களுக்கு நடந்த விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தாமேகா தலைவர் விஜய் விவசாயிகளுக்கு நன்றி தெரிவித்த பின் புறப்பட்டு இருக்காப்புல. மறந்துடாம இந்த நியூஸ் பத்தி உங்களுக்கு அடுத்து கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.